ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றினார். அதனால் நாம் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுவிக்கிற கர்த்தர். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இருளின் ஜனங்கள், இருளின் தேசத்தின் மேல் வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் தேசத்தில் வெளிச்சம் உதிக்க கர்த்தர் வெளிப்படுத்தினார். இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். பல வசனங்கள் நமக்கு ஆதாரமாய் வைத்திருந்தாலும் இந்த கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. பாவம் என்கிற இருளின் அதிகாரம், அதிலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தம் என்கிற தம்முடைய குமாரின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி விடுகிறார். அக்கிரமம் என்கிற இருள், தீமை என்கிற இருள், பொறாமை, வன்கண்கள், காம இச்சைகள், இந்த சுபாவங்கள் எல்லாம் மாம்சத்தின் சுபாவங்கள். இவைகளிலிருந்து இயேசு நம்மை காப்பாற்றி மீட்டெடுத்து ரட்சித்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். நாமும் இருளில் தான் கிடந்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினது. நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து அந்த இரத்தத்தினால் நம்மை விடுதலை செய்தது. வேறொரு காரியத்தினால் நமக்கு விடுதலை இல்லை. நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, என் பாவம் கழுவப்படுவதற்கு இந்த நதியில் நான் ஸ்நானம் பண்ணினால், அல்லது இந்த மலையின் மேல் நான் ஏறினால், அல்லது இந்த மலையிலிருந்து நான் கீழே குதித்தால், அல்லது வேற எந்த காரியங்களை நான் செய்தால் என் பாவம் மன்னிக்கப்படும், என் பாவம் கழுவப்படும். பரிசுத்த இரத்தம் ஒன்றுதான் பாவத்தை கழுவ வல்லமையுடையது. அந்த பரிசுத்த இரத்தம் மாட்டுடைய இரத்தமோ ஆட்டுடைய இரத்தமோ வேற எந்த ஜீவனுடைய இரத்தமும் அது பரிசுத்தம் உள்ள இரத்தம் இல்லை. இவைகளெல்லாம் பாவத்தை மூட முடியும், ஆனால் கழுவி மன்னிக்க முடியாது. அதற்காகத்தான் நம்முடைய அருள்நாதர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். தொங்கினதோடு மாத்திரமல்ல, அவர் 5 காயங்கள் ஏற்றார், இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தத்தின் புண்ணியத்தினால் நாம் விடுவிக்கப்படுகிறோம், நாம் விடுதலை அடைகிறோம், நாம் வெற்றி சிறக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர் பெரிய பலத்த கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னுடைய பரிசுத்தத்தினாலே, என்னுடைய நீதியினாலே, என்னுடைய தான தர்மங்களினாலே, என்னுடைய புண்ணியத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படித்தான். என்னுடைய இந்த காரியத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய இந்த காரியத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய இந்த காரியத்தினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இல்லை, அவருடைய கிருபை. நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக தான் மரித்தார்,
எனக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். என் பாவத்திற்காக தான் அவர் சிலுவையில சுமந்தார் என்று நான் விசுவாசித்து அறிக்கையிடும் போதுதான் நான் ரட்சிக்கப்படுகிறேன், மீட்கப்படுகிறேன். ஆண்டவருடைய மீட்பை நான் அனுபவிக்க முடிகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ யாரா இருந்தாலும் அவன் கெட்டு போகாதபடி அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். நாம் இருளின் அதிகாரத்தில் பிடிக்கப்பட்டிருந்தோம். இருளின் பிடியில நாம் இருந்தோம், கட்டப்பட்டு கிடந்தோம், சிறையில கிடந்தோம், சங்கிலினால கட்டப்பட்டு முடக்கப்பட்டு கிடந்தோம். இயேசுவின் இரத்தம் நம்மை விடுவித்தது, நம்மை காப்பாற்றினது, நம்மை மீட்டெடுத்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிடம் உங்கள் ரட்சிப்பின் காலங்களை, ரட்சிப்பின் அனுபவத்தை திரும்பி பாருங்க. இயேசு உங்களை எப்படி ரட்சித்தார் என்று. ஒருவேளை அந்த காரியம் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அது உங்கள் இருதயத்தை உடைக்கிறதாக இருக்கும். ஒரு மனிதன் சபைக்கு வருவார், ஆராதனை எல்லாம் அட்டன் பண்ணுவார். ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணத்தை அவர் வாசிக்க மாட்டார். அவர் சொல்லுவார், ஐயோ அதெல்லாம் வாசிக்கிற அளவுக்கு எனக்கு மனசுல பலன் இல்லை. ஆனா குடிக்க மட்டும் பலன் இருக்கும், விபச்சாரம் பண்ண பலன் இருக்கும், பல தீமையான காரியங்களை செய்வதற்கு பலன் இருக்கும். வேதத்தில் அந்த வசனத்தை வாசிக்க மட்டும் பலன் இருக்காது. ஏன்னா அதுலதான் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதுலதான் ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேதத்தை எடுத்துட்டு வருவாங்க, வேதத்தை வாசிக்கிறேன்னுவாங்க, மகனே உன்னை வாளாக்காமல் தலையாக்குறேன். இதான் ஐயோ எனக்கு ஆண்டவர் வாக்கு தந்திருக்கார். அவர் பாடுபட்டதை, அவர் மரித்ததை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட இடம்பினதை வாசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை பத்தி அறிந்து கொண்டா, மீட்கப்பட்டுட்டா, அவருடைய பிள்ளை அப்படின்ற ஸ்தானத்துக்கு வரணும்னா நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் ஞானஸ்நானம் எடுத்தா ஆண்டவருக்கு நான் தசமமாக போடணும். நான் தசமமாக போட்டா ஐயோ எனக்கு நிறைய கமிட்மெண்ட்டு வீணா போயிடும். என்ன கமிட்மெண்ட்டு? மாசத்துல 3 நேரம் ஊரை சுத்துறது, மாசத்துல எல்லா நாளும் சாயந்தரத்துல தண்ணி அடிக்கிறது, கிடைச்சா யாரை வேணா கூட்டிட்டு விபச்சாரத்துக்கு போயிடுறது. அதுக்கு காசு தேவையில்ல. ஞானஸ்நானம் எடுத்துட்டா இதெல்லாம் செய்ய முடியாது. பாவம் ஒரு மனிதனை கொல்லும். இந்த மாதிரி பாவத்துல இருந்த அநேகரைத்தான் இயேசு மீட்டெடுக்கிறார், காப்பாற்றுகிறார். பாவ சேற்றில் விழுந்து கிடந்த நம்மை தான் தூக்கி எடுத்து கழுவி, நாற்றமில்லாத தம்முடைய ஜீவ இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்தி வைக்கிறார். இது நம் அநேகருக்கு புரிவதில்லை. நாம நினைக்கிறோம் நம்முடைய திறமை, நம்முடைய சுயபலன், என் ஞானம், என்னுடைய அறிவு, இதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தவறு. அவர் சுத்த கிருபை. அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து இயேசு எனக்காக மரித்தார் என்று நம்பும் பொழுதுதான் ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்குள்ளே வரும். அவர் எனக்குரியவர் என்று நான் நம்பணும். அப்பதான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை பிதாவாகிய தேவன் இணைத்து விடுகிறார். அதற்காக தான் அவரை துதிக்கிறோம். இல்லைன்னா நமக்கு அந்த ஈவு கிடையாது, நமக்கு அந்த கிருபை கிடையாது, நமக்கு அந்த வழி தெரியாது. இயேசு சொன்னார், நான் நம்ப வழி, சத்தியம், ஜீவன். என்னால எல்லாமலும் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார்.
அப்ப வரணும்னா இயேசு வேணும். இயேசு கூட இருந்தாதான் எந்த மனிதனும் மோட்சத்துக்கு, சொர்க்கத்திற்கு, பரலோகத்திற்கு அங்க போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. அவர் தான் வழி. அவருடைய வழி இடுக்கமாக தான் இருக்கும். நரகத்துக்கு போகிற வழி விசாலமா இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு போற வழி இடுக்கமாக தான் இருக்கும். இதை செய்யாதே, அதை பார்க்காதே, அதை ருசிக்காதே, இங்கெல்லாம் போகாத, அதெல்லாம் பண்ணாத, பரிசுத்தமா இரு, தீமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவர் பிடிக்காது. அந்த ஊழியக்காரே பிடிக்காது. ஐய, அவர் என்ன எங்க இருந்து கேட்டாரு தெரியல, என்னை பத்தியே பிரசங்கிக்கிறாரு. ஆமா, இதான் வேலை. ஒவ்வொருத்தரை பத்தி கேட்டு டீட்டெயில் எடுத்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரசங்கம் பண்ணா ஆண்டவருடைய வார்த்தை எப்ப சொல்றது? தேவன் பேசுகிறார், அது உனக்கு குத்துதுன்னா அதுல இருந்து மனம் திரும்பணும். திரும்பல, யாரோ என்னை பத்தி அவன்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனாலதான் பேசுறாரு. இது இங்க மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கிற ஆளுக்கும் இதான், அண்டார்டிகாவில் இருக்கிற ஆளுக்கு தான். இந்த பாஸ்டருக்கு எப்படி என்னை பத்தி தெரிஞ்சு இப்படி பேசுறாரு? வார்த்தை உங்களுக்கு நேரா வரும் பொழுது மனம் திரும்பி விடுங்கள். அப்ப என்ன நடக்கும்? இருளின் அதிகாரம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இரண்டாவது, இருளின் அதிகாரம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. மூன்றாவது, இருளின் அதிகாரத்தினாலே நீங்கள் இனி பிடிக்கப்பட முடியாது. மாறாக கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு காக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். தீமை வருதா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்குமா. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாவம் நம்ம தேடி வரும். அதை உதறி தள்ளணும். எப்படி நம்ம தள்ள முடியும்? நீங்களும் நானும் தள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தா அதை ஜெயிக்கலாம், அதை ஜெயிச்சிடலாம். பல தீமைகள் நம்மை தேடி வரும் பொழுது ஜெயிக்க ஆவியானவர் உதவி செய்திருக்காருல, நிச்சயமா உதவி செய்திருக்கார். நான் நிறைய இடத்துல எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. ஆவியானவர் உதவி செய்யறத போல வேற யாரும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ல, இந்த இடத்துல அமைதியா உட்காரு, இந்த இடத்துல நீ அமைதியா இரு, இந்த இடத்துல இவர்களோட எந்த தொடர்பும் வைக்காத, பேசாத, அந்த இடத்துக்கு போகாத. ஆண்டவர் சொல்வார். நம்ம நிறுத்திட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சோம், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அது கூடவே நீ செய்கிற பாவத்திற்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றி விடுகிறார். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் இந்த இடத்துல இந்த மனிதன். அதனாலதான் சிலர் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆண்டவர் கேட்க சொல்வார், இது என்ன காணிக்கை? இது இந்த இடத்துல இருந்து வந்த வரவு, இதுல இருந்து வந்துச்சு, நாங்க ஆண்டவர் கொடுக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சிலர் சில தீமையான காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவர் கொடுத்தா அந்த தீமை மாறிடும் சொல்லி எவனோ ஒருத்தவன் சொல்லியிருக்கான், அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், வேண்டாம். நான் சொல்லிடுறேன், வேண்டாம் பிரதர். அவர் சொல்லுங்க, என்ன வேண்டாம், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குதான், அதுக்காக இது வேண்டாம், இந்த தீமையான பணம் வேண்டாம். நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதில் இந்த காலை வேளையில உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிப்பார்ல, விடுவித்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவரை துதியுங்கள்.